வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அடுத்து வரப்போகிற சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த 3 எக்ஸாமுக்கும் என்னென்ன நியூ டாபிக்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆல்ரெடி கேட்குறதுலே வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் வந்து எங்கே படிக்கணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து வரப்போகிற கான்ஸ்டபிள் ஜிடி அதுக்கெல்லாம் வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல. ஓகே, அதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு யோசிக்கவே வேண்டாம். ஓகே, ஏன்னா இந்த எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்மளால் வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்க முடியும். இப்படி தான் கேட்குறாங்க, இதை மட்டும் படிங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போதைக்கு செலெக்ஷன் போஸ்ட் அடுத்ததாக வந்து ஸ்டெனோகிராஃபர். இந்த 2 எக்ஸாம்லையும் நிறைய பேர் கொடுத்துருந்த ஃபீட்பேக், நிறைய சேனலில் கொடுத்துருந்த அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம வந்து இதில் இந்தந்த டாப்பிக்லாம் கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் டேட் வந்து எப்போ இருக்கலாம்? இப்போ இந்த 3 எக்ஸாமுமே வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் தான். பட் எக்ஸாக்டாக வந்து எப்போ எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க போஸ்ட்போன் பண்ணதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து சிஜிஎல் வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ சிஜிஎல் வந்து செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஸ்டார்ட் ஆகுமான்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1லேருந்து 18 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னால் அவங்க கொடுத்துருந்த அந்த ஷெட்யூலை வச்சு நான் இதில் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 22 நாள் கிட்ட உங்களுக்கு கையில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, ஸோ என்னோட ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறத நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கிடைச்ச ஒரு டைம் தான் காரணம். நான் வந்து ஃபஸ்ட்டு 2016, ஓகே 2016, 17 அந்த டைமில் வந்து நான் நார்மலாக வந்து எல்லாரையும் போல் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், எஸ்எஸ்சியோட தான். ஓகே, எஸ்எஸ்சியோட சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சும்மானாலும் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணேன். பட் அட்டன் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எதுவுமே படிக்காமல் அட்டன் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிச்சு எனக்கு நார்மலாகவே ரீசனிங் நல்லா வரும். காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுக்காக ரீசனிங் படிச்சிருக்கேன். மேத்ஸுமே ஓரளவு நல்லா வரும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இல்லாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓரளவு, கிராமர் எல்லாம் ஓரளவு எனக்கு தெரியும். ஸோ அப்படிங்கிறப்போ அட்டன் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, அதாவது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த பேப்பர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நான் நல்லா பண்ணலை எக்ஸாமில். கட் ஆஃப் அவங்க வச்சுருந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பட் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல வந்து பேப்பர் லீக் ஆனதுனால கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியிலேருந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறத அப்போ தான் கொண்டு வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு நானும் எழுதியிருக்கேன். ஓகே, ஆன்லைன் எக்ஸாம் நானும் எழுதியிருக்கேன். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஒரு 2 மந்த்துக்கு மேலே வந்து டைம் கொடுத்தாங்க அடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் தான் வந்து எனக்கு இதை ரியலைஸ் பண்ணனால நான் வந்து கொஞ்சம் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைமை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணனால தான் என்னால் வந்து அதில் செலெக்ஷன் ஆக முடிஞ்சு. கடைசியில் நான் அதில் போஸ்டிங்கும் வாங்கிட்டேன். ஓகே, சிஏபிஎஃப்பில் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் சப் இன்ஸ்பெக்டராக வந்து நான் 5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ ஜூனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு அதுக்கப்புறம் இந்த சேனல் நான் வந்து ரன் பண்ணுறதுக்கு காரணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா எனக்கு கிடைச்ச அந்த டைம் தான். ஒருவேளை அந்த டைமில் எனக்கு எக்ஸாம் கேன்சல் ஆகாமல் அப்படியே வந்து அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அந்த டைமே வந்து டயர் 1லேயே வந்து வெளியில் வந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பேனா, இல்லைனா மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த மாதிரி வேறு ட்ராக்கில் போயிருப்பானா அப்படிங்கிறத வந்து என்னால் நினச்சி பார்க்க முடியலை. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கிடச்சிருக்கிற இந்த டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன மாதிரியே நிறைய பேர் இப்போ இருப்பீங்க. நீங்கள் வந்து வேறு ஒரு ஃபீல்ட்லேருந்து வந்திருப்பீங்க. நிறைய பேர் இப்போ டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருப்பீங்க, இல்லைனா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தான் ஒரு ஹோல்டு கிடச்சிருக்கும். ஓகே, நம்மளால் வந்து இதை பண்ண முடியும், ஓரளவு நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போய்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சா நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஓரளவு சின்சியராக படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாதவங்க, ஆனால் கம்ப்ளீட் பண்ணாலும் கொஞ்சம் மார்க் டெஸ்ட் போட்டு ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அசால்ட்டாக இருந்துடாதீங்க. மினிமம் 22 நாள்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தான். பட் அதை நம்ம இப்போதைக்கு நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. 22 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும். நல்லா மார்க் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட ஓன் பிளானிங்கை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் சீரியஸாக இருக்கணும். உங்களோட லைஃப்பை இந்த 22 நாளில் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிஹெச்எஸ்எல் எக்ஸாமும் போஸ்ட்போன் ஆகும். ஸோ இது முடிஞ்ச உடனே ஒரு 4-5 நாளில் வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 22லேருந்து அக்டோபர் 2 வரைக்கும்
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதே மாதிரி எம்டிஎஸும் போஸ்ட்போண்ட் ஆகும். அது போஸ்ட்போண்ட் ஆனுச்சுன்னா இது முடிஞ்சு ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் தான் வந்து கண்டிப்பாக எம்டிஎஸ் வைப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா அக்டோபர் 6ல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடக்கும். நவம்பர் 5லேருந்து 7க்குள்ளே வந்து முடிகிற மாதிரி வைப்பாங்க. ஓகே. ஸோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு 43 நாள் மினிமம் இருக்குது. மினிமம் சொல்கிறேன், இதெல்லாம் மினிமம் இருக்கிறது. இதை விட அதிகமாக கூட போகலாம் ஆக்சுவலாக வர்றது. அது அது என்ன எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து எம்டிஎஸ்க்கு மினிமம் ஒரு 2 மாதத்துக்கிட்ட டைம் இருக்குது. ஸோ புதுசாக படிக்கிறவங்களும் இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஜிகே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போதைக்கு இங்கிலீஷில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் இனிமேல் படிக்க ஆரம்பித்தா கூட உங்களால் வந்து பண்ண முடியும். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இப்போ தான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றேன் அப்படிங்கிறவங்க வந்து இப்போதைக்கு நீங்கள் படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்காக என்னால் வந்து 100% செலெக்ஷன் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது தான். பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ஓகே. ஏன்னா இதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். அந்த டைம் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் இங்கிலீஷ்லேயோ இல்லைனா ஜிகேலையோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இன்னும் ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு படிக்க வேண்டி இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 எக்ஸாமுக்கும் சேர்த்து தான் இருக்க போகுது. இப்போ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். எம்டிஎஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான சிலபஸாக இருந்தாலும் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதில் இங்கிலீஷும் ஜிகேவும் மட்டும்தான் மெயினானது. ரீசனிங்கில் வந்து நீங்கள் ஓரளவு மார்க் எடுத்தாலே போதும், மேத்ஸ் படிக்காமல் போனால் கூட போதும், உங்களால் வந்து அதில் குவாலிஃபை ஆக முடியும். இங்கிலீஷ் ஜிகேல எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து இங்கிலீஷ்க்கும் ஜிகேக்கும் சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கு என்ன சொல்கிறேனோ சேம் எம்டிஎஸ்க்கும் அப்ளிகபிள் தான். எம்டிஎஸ்லாம் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கேட்பாங்களா, எம்டிஎஸில் வாய்ஸ் கேட்பாங்களா, நேரேஷன் கேட்பாங்களா, நீங்கள் வந்து கேட்க வேண்டாம். கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ கொஷின் எடுக்கிறது ஏஐ வேறு எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி வேணாலும் கேட்கலாம். அது எக்ஸாக்டாக இப்படி தான் இதுக்கு முன்னால் கேட்டிருக்காங்க, நம்ம இப்படி தான் கேட்கணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் தெரியலை. கொஷின் ஈஸியாக இருக்கலாம், பட் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ஸ் நேரேஷன் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் எம்டிஎஸோட சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்ட்டு. அதை 2 வருஷமாக வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. பட் இந்த வருஷம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 99% உங்களுக்கு பேசேஜ் ரீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எம்டிஎஸில். அதனால் நீங்கள் சேஃப்டிக்கு நான் உங்களுக்கு சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கு என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே இங்கிலீஷுக்கும் ஜிகேக்கும் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. மற்றபடி சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கு வந்து நான் சொல்கிறத 100% அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சிஜிஎல்லில் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் இருக்கும், டைம் டேக்கிங் கொஷின்ஸ் இருக்கும். சிஹெச்எஸ்எல்லில் கொஞ்சம் மாடரேட்டான கொஷின்ஸ் இருக்கும் 12th லெவல் அப்படிங்கிறனால. எம்டிஎஸில் ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும். ஓகே. ஈஸி அப்படின்னாலும் புது டாபிக் ஏதாச்சும் 1-2 கேட்டாங்க அப்படின்னா அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. அதனால் எந்தெந்த இதெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷில் ஜிகேல புதுசாக கேட்குறாங்கன்னு சொல்கிறனோ, எந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறனோ அதெல்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போயிருங்க. ஓகே. இப்போ கடந்த அந்த 2 எக்ஸாம்லையும் இப்போ செலெக்ஷன் போஸ்ட் அடுத்ததாக ஸ்டெனோகிராஃபர், இந்த 2 எக்ஸாமையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 70 to 80% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் டிசிஎஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா டவுட்லாம் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஈவன் வேறு ஒரு வெண்டார் வேறு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் நீங்கள் டிசிஎஸ்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏன்னா மேத்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில டைப் தான் இருக்குது. இப்போ பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5-6 டைப் இருக்குதுன்னா அந்த டைப்புக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு எந்த எக்ஸாமில் இருந்தாலும் எந்த வெண்டாராக இருந்தாலும் கொஷின் கேட்க போகிறோம். அப்படிங்கிறனால இதில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டிசிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதுக்கு முன்னால் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஃபாலோ பண்ணலாம். அதில் இருந்தால் 70 to 80% கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அது அப்படியே வராது, அந்த பேட்டர்னில் தான் வரும். ஓகே. ஸோ 20 to 30% வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். இதுவுமே வந்து ஒரு சிலது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி வந்து டயர் 1க்கு கிடையாது, செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு கிடையாது, ஆனால் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் இதாவது ஸ்டெனோகிராஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் மட்டும்தான் உண்டு, மேத்ஸ் கிடையாது. பட் மேத்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவங்க ரெக்டிஃபை பண்ணிவிட்டு புது டாபிக் எதுவும் இல்லாமல் ஆல்ரெடி கேட்ட டாப்பிக்கில் இருந்து கூட கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் இருக்குது. பட் புது டாபிக் கேட்டால் என்ன பண்ணுறது? கேட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் இப்போதைக்கு நம்ம புது டாபிக் படிக்கிறது தான் சேஃப். நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா 1/2 மார்க் 1 மார்க்கில் வந்து வெளியில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். அதிகமாகலாம் இல்லை. புது டாபிக் அப்படின்னோடனே நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 1 மாதம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு 4-5 நாளில் இல்லைன்னா ஒரு 2-3 நாள்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ புது டாபிக் என்னென்னவோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி கேட்குற டாப்பிக்லேருந்து புதுசாக கேட்குறாங்க, அதையும் சேர்த்து தான் அந்த 20 to 30% வந்து நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி மொத்தமாக கொஷின்ஸே வந்து இவ்வளோ % வந்து புதுசாக வருது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து
ப்ராபபிலிட்டி இருக்குது. அதில் புதுசாக 1-2 கேட்குறாங்க. ஓகே, கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆல்ரெடி இருந்தது தான். அதுலேருந்து இப்போ புதுசாக அதிகமாக கேட்குறாங்க. மென்சுரேஷனில் பிரமிட் ப்ரிசம் கேட்குறாங்க. ஓகே, அது எல்லாமே நான் இதில் தான் எடுத்திருக்கேன். அப்படினால நீங்கள் வந்து நிறையா புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட வேண்டாம். டிஃபிகல்ட்டி லெவல் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிஜிஎல் டிகிரி லெவல் அப்படிங்கிறப்போ அதில் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ், டைம் டேக்கிங் கொஷின்ஸ் இருக்கும். சிஹெச்எஸ்எல்ல கொஞ்சம் மாடரேட்டான கொஷின்ஸ் இருக்கும். எம்டிஎஸ்ல ஈஸியான கொஷின்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சிஜிஎல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கால்குலேட்டிவான டைம் டேக்கிங் கொஷின்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ டைம் மேனேஜ் பண்ணுறதா முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். 100 கொஷினை அட்டன் பண்ணுறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஃபேக்டராக இருக்க போகுது. பட் இருந்தாலும் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். டைம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி கவலைப்படக்கூடாது. இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி பார்க்கணும். ஏன்னா டைம் டேக்கிங் கொஷின்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னால நீங்கள் அதை வச்சு அந்த இடத்துல போய் ஃபீல் பண்ணிவிட்டு நெகட்டிவாக யோசிச்சுட்டு உங்களோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதை கொடுக்காம வந்துடக்கூடாது. உங்களை மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மனம் தளராமல் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணணும். ஓகே இந்த கொஷின் நிறையா டைம் எடுத்துக்கிட்டு அடுத்த கொஷின் நம்ம குயிக்காக போடலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாகவே வந்து நீங்கள் ஃபுல்லாக எக்ஸாமை ஃபுல்லாகவே வந்து அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் ஆனனால, டிஃபிகல்ட்டி லெவல் சேஞ்ச் ஆகிறனால சிஜிஎல்ல கட் ஆஃப் கம்மியாகலாம். ஆனால் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்சில் கட் ஆஃப் அதிகமாகலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆல்ரெடி கேட்டதை விட ஈஸியாக கேட்குறாங்க அப்படிங்கிறனால. ஓகே, இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆல்ரெடி சிலபஸில் இருந்ததுலேயே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதாவது அதிகமாக இப்போ கேட்குறாங்க அப்படிங்கிற டாபிக் என்ன அப்படின்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியிலேருந்து அதிகமாக இதுக்கு மேலே கேட்டதே கிடையாது. டயர் 2ல் கேட்டிருக்காங்க. பட் இப்போ வந்து கேட்குறாங்க அப்படின்னால நீங்கள் வந்து டயர் 1 எம்டிஎஸ்க்கு கூட மேத்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் இதை பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். பட் மேத்ஸ் தேவையில்லை. ஆனால் சிஹெச்எஸ்எலுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னு அதை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரி இந்த வீடியோஸ்லாம் எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். அடுத்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டியில் A to Z எல்லாமே பார்த்துருங்க. ஓகே, அடுத்ததாக வந்து மென்சுரேஷனில் 3D டைப் கொஷின்ஸ் பாருங்கள். அதுலேயும் பர்டிகுலராக ப்ரிசம் பிரமிட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரிகனாமெட்ரியில் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் 2 எக்ஸாமுக்குமே காமனாக நான் சொல்கிறது. ஆல்ரெடி சிலபஸில் இருக்கிறது. அதுலேயே இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் பார்த்துக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். புதுசாக கேட்குறது என்ன அப்படின்னா பெர்முட்டேஷன் காம்பினேஷன் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டியோட ஒரு பார்ட்டு தான். பெர்முட்டேஷன் காம்பினேஷன் வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்து ப்ராபபிலிட்டியே வந்து படிச்சிருப்பீங்க. பட் அந்தளவுக்கு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் கொஞ்சம் டீப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து பெர்முட்டேஷன் காம்பினேஷன் தனியாக படிச்சுக்கோங்க. ஓகே, அதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பைனரி நம்பர்ஸ், இது வந்து நம்ம வீடியோஸ் கொடுப்போம். இப்போ நான் எதெல்லாம் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கோனோ அதுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ கொடுக்கல. அதுவுமே இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, குவார்டைல் டீவியேஷன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கால் பெர்சன்ஸ் ஸ்கியூனஸ். ஸோ இது நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணேன். மோன்டி ஹால், இதெல்லாம் ப்ராபபிலிட்டியில் உள்ளது தான். ஓகே, ஸோ இது ப்ராபபிலிட்டியில் உள்ளது, இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உள்ளது. ஆல்ரெடி சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கோட சப் டாபிக்ஸ் இது வரைக்கும் யாரும் ஃபோக்கஸ் பண்ணாத டாப்பிக்கில் இருந்தாலும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 2 டாபிக் தான் கொடுக்க வேண்டியிருக்குது. பைனரி நம்பர்ஸ், குவார்டைல் டீவியேஷன். அதை தாண்டி அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த டாப்பிக்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி நான் எதுவும் கொடுக்காமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்ததாக ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டேட்டா சஃபிஷியன்சி, இந்த மாதிரி டாப்பிக்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆல்ரெடி சிலபஸில் இருக்கிறது தான். பட் அதிலிருந்து கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ், கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஷின்ஸ் வந்திருக்கு. அதனால் அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. அதில் வித்தியாசமாலாம் எதுவும் கேட்க முடியாது. பட் கொஞ்சம் லென்த்தாக நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸுமே லென்த்தான கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட்கட்டோட தான் டீச் பண்ணியிருக்கோம் நம்ம கோர்ஸில். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக டிசிஷன் மேக்கிங், இதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது தான். இதுக்கு நம்ம வீடியோ கொடுத்துட்டோம். அடுத்து வேர்ட் ஃபார்மேஷன், சிம்பிளான டாபிக் தான். மெஷின் இன்புட் அவுட்புட், இந்த 2 டாபிக் மட்டும் நம்ம இன்னும் ரீசனிங்கில் கொடுக்காமல் இருக்கோம். அதுவுமே கூடிய சீக்கிரமே கொடுத்துருவோம். லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இதுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துட்டேன். மாடுலர் அரித்மெட்டிக், இது ஆக்சுவலாக மேத்ஸில் வர டாப்பிக்காக ரீசனிங்கில் வர டாப்பிக்கான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு சிலர் ரீசனிங்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் மேத்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த டாபிக் நம்ம டீச் பண்ணிட்டோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. அது ரீசனிங்கில் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம், மேத்ஸில் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டாபிக் மட்டும் தான் நம்ம டீச் பண்ணலை. மற்றது எல்லாமே டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள், போதுமானது. இந்த 2 டாப்பிக்குமே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ரீசனிங்கில் வந்து ஆல்ரெடி கேட்குற இந்த கோடிங், டீகோடிங், நம்பர் சீரிஸ், அனலாகில் இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்மளால் வந்து டக்குன்னு கெஸ் பண்ண முடியாத லாஜிக் வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் உள்ள டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தேடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இதுக்கும் நாங்கள் வீடியோஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸில் நார்மலாக வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் ராங் நம்பர் சீரிஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சீரிஸ் இருக்கும், அதில் ஒரு நம்பர் ராங்காக இருக்கும். அது எந்த நம்பர்னு கண்டுபிடிக்கணும். அது அதை விட கொஞ்சம் கஷ்டம். எது மிஸ் ஆயிருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி, சேம் லாஜிக்கில் வந்து வரும். ஆனால் இது வந்து நடுவில் ஒரு நம்பர் இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எந்த நம்பர் அது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னால இந்த மாதிரி கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்குமே வந்து தனியாக நிறையா வீடியோஸ் கொடுக்கும். ப்ராக்டிஸ்க்கு டஃப்பான கொஷின்ஸுக்கு மட்டுமே வந்து ஒரு சீரீஸ் மாதிரி கொடுக்குறோம். ஓகே. ஸோ அடுத்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 3 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் 3க்கு படிக்கிறவங்களுமே பார்த்துக்கோங்க. ஓகே. பிக்யூஆர்எஸ் வந்து டஃப்பான கொஷின்ஸ், லென்த்தான சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி கொஷின்ஸ், டைம் டேக்கிங் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். கஷ்டமான கொஷின்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. 3 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே. எம்டிஎஸ்க்கு படிக்கணுமான்னு கேட்காதீங்க, 3க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே. அடுத்து பேசேஜ் ரீடிங் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் நார்மலாக எப்போவுமே கேட்பாங்க, ஸ்டெனோகிராஃபர்லேயுமே எப்போவுமே கேட்பாங்க. ஆனால் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் டயர் 1லையோ எம்டிஎஸ்லையோ இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேட்பாங்க அப்படி மாதிரியே போகலாம். அது கேட்காம கூட உங்களுக்கு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, டைப் ஆஃப் சென்டென்ஸு, ஃப்ரேஸ் கிளாஸ் இதை வச்சு கொஷின் கேட்கலாம். உங்களுக்கு பேராகிராஃப் கொடுக்காம சின்ன சின்ன சென்டென்ஸாக கொடுத்து கூட கேட்கலாம். அப்படினாலும் நீங்கள் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, அதாவது பேசேஜ் ரீடிங்க்கு நான் ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த 3 இதையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த 3க்குமே தனித்தனியாக வீடியோ கொடுத்துட்டேன், இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு வீடியோ தான், இதுக்கு ஒரு வீடியோ இருக்கும், இதுக்கு ஒரு வீடியோ இருக்கும், ஃப்ரேஸுக்கு ஒரு வீடியோ, கிளாஸுக்கு ஒரு வீடியோ இருக்கும். 4 வீடியோ தான். அதை பார்க்குறதுல உங்களுக்கு ஒன்றும் எதுவும் குறைஞ்சு போகிறது கிடையாது. ஸோ அதனால் அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வாய்ஸ் நேரேஷன் ஆல்ரெடி இருக்கிறது தான், எம்டிஎஸில் கேட்டதில்லை, பட் அதுலேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ வாய்ஸ் நேரேஷன், வாய்ஸ்னால் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், நேரேஷன் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 டாப்பிக்கில் இருந்தும் நார்மலாக டயர் 1ல் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஓகே. டயர் 2ல் தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும். ஆனால் இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷிஃப்ட்டில் 7-8 கொஸ்டின்லாம் கேட்டு வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த 2 டாபிக் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் படிக்கிறவங்களும் சரி, எம்டிஎஸ் படிக்கிறவங்களும் சரி. ஓகே. இதுலேயுமே கொஞ்சம் லென்த்தான பேராகிராஃப், அதாவது லென்த்தான சென்டென்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகே. டைம் டேக்கிங் கொஸ்டின் இதுலேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் இதுக்குமே நான் வந்து தனியாக ஒரு சீரிஸ் மாதிரி கொண்டு வரேன். ஓகே. ஸோ கண்டிப்பாக ரெட் கலரில் இதெல்லாம் கொடுத்துருக்கணும், அதுக்கெலாம் வீடியோஸ் கொடுத்துருவேன். அது போக அடிஷனலாக சொல்கிறதுனா எங்களுக்கு கிடைக்கிற டைம் வச்சு நான் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து வீடியோஸ் ரெடி பண்ணுறோம். ஓகே. அடுத்து டபுள் ஃபில்லர்ஸ், அதாவது ஃபில் இன் த பிளாங்க். நார்மலாக ஒரே ஒரு பிளாங்க் கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ 2 ஃபில்லர் கூட கேட்குறாங்க. ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் 2 பிளாங்க் இருக்கும், 2ல் என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நார்மலாக பண்ணுறத விட கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிக்கு பாதி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த மாதிரி ஒரு பாதி கொஷின்ஸ், மீதி 50% வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் பிளாக் புக்கில் இல்லாததெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இதை இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாளில் வந்து நிறைய ஒக்காபுலரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி இதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே. முடிஞ்சளவு நீங்கள் இது வரைக்கும் படித்ததை பிளாக் புக்கில் இருக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டதை மட்டும் பார்த்துட்டு போங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மற்றதை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. எல்லாம் பர்ஃபெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒக்காபுலரிஸ் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து ஹோமோனிம்ஸ், நார்மலாக இதுக்கு முன்னாலேயும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகே. அதுக்கும் வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கோம், யாரும் இது வரைக்கும் அந்தளவுக்கு கொடுத்ததில்லை. ஸோ அதுக்குமே வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது ஹோமோனிம் மட்டும்தான், அதுவும் நம்ம கொடுத்துருவோம். இதை தாண்டி வேறு எதுவும் கேட்டிருந்தாங்க, நான் வந்து அதை வீடியோவில் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறோம்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். ஓகே. நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணல, நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக்கை வச்சு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கேட்குறாங்கன்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், அதுக்கு நான் கண்டிப்பாக வீடியோஸ் கொடுத்துருவேன். எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, அதுதான் முக்கியம். நான் தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்கள் சுட்டி காட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. அதுக்கு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை பண்ணி கொடுக்குறேன். ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஜிகே பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகே. அதாவது 4 ஆப்ஷனுமே வந்து ஒரு சென்டென்ஸாக இருக்கும், இல்லைனா ஒரு சின்ன சின்ன பேசேஜ் மாதிரி கூட இருக்கும். அதில் எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற மாதிரி, அதுலேயே 2-3 கரெக்டாக இருக்கலாம், 1 2 3 3 கரெக்டு 4 தப்பு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் ஆல்ரெடி 1-2 அப்பப்போ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மெயின்ஸ் அந்த மாதிரி இதில். பட் இப்போ நிறையா கேட்குறாங்க. இது எம்டிஎஸ்லேயும் கேட்கலாம், மற்ற சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்லையுமே கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. ஸோ அது போக இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேல இந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் வந்து படிக்கலை அப்படின்னா பார்த்துக்கோங்க, இல்லைனா கடைசி நேரத்தில் வந்து இதை மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. ஏன்னா இதிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, சென்சஸ்ஸு,
புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, டான்சஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே நான் வந்து ரெட் கலரில் கொடுத்துருந்தது மட்டும்தான் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன். அப்போ மற்றதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே. மற்ற டாப்பிக்லாம், அதாவது புதுசாக கேட்கக்கூடிய மற்ற டாப்பிக்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சந்திரமேஸ் ஆப்பில் ஃப்ரீயாக நான் ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது போக நம்மளுடைய 2.0 சேனலில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ரெண்டையுமே நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் சந்திரமேஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். பட் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இந்த மாதிரி புது டாபிக் மட்டும் வேணும்னா ஜாயின் பண்ண வேண்டாம். இல்லை மொத்தமாகவே சிலபஸ் வேணும் அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டாபிக் வைஸ் வீடியோஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சி நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா வீடியோஸுமே நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அதில் இப்போ இங்கிலீஷில் நான் சொல்லியிருந்த பிக்யூஆர்எஸ்க்கு ஒரு 10 வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஐடியா வந்துடும். 10 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம இந்த டாப்பிக் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களுமே நிறையா செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணணும். டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். முடிஞ்சு அதுக்குமே நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன். பேசேஜ் ரீடிங் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கு ஒரு 8 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் நேரேஷனுக்கு நான் நிறையாவே கொடுத்துருக்கேன். இதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். இதை பார்த்தாலே போதுமானது தான். இதையும் தாண்டி நான் முடிஞ்சால் இன்னும் வீடியோஸும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே. அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி கம்ப்ளீட்டாக நம்ம கோர்ஸில் இருக்குது. ஓகே. ப்ராபபிலிட்டியுமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. பட் அதில் புதுசாக கேட்குற ஒரு சில டாபிக் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னால், அதாவது இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு முன்னால் வரைக்கும் எதெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அந்த அளவுக்கு வந்து இதில் டீச் பண்ணியிருப்போம். அதை தாண்டி கேட்குறத நம்ம இப்போ யூடியூப் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு, அடுத்ததாக வந்து ப்ரிசம் அண்ட் பிரமிடு, பெர்முட்டேஷன், காம்பினேஷன். இதுக்குமே நான் வந்து முன்னாலேயே ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமுக்காக டீச் பண்ணது, அதை இதில் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ அடுத்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின் சொல்லியிருந்தேன். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த டாப்பிக்கை மட்டும் பாருங்கள். ஒன்றுலேயுமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அதை வந்து தெளிவாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கோர்ஸில் இது எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அது போக நம்மளுடைய 2.0 சேனலில் மிச்சம் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதாவது இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்குன்னு இப்போ புதுசாக ஒருத்தர் டீச் பண்ணிகிட்டு இருக்காரு. அது நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், உங்களுக்கு தெரியாது அப்படின்னா. ஸோ இப்போ கேட்குற அந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கும். நியூ பேட்டர்னில் வரக்கூடிய ரீசனிங், அதுக்கப்புறம் நியூ பேட்டர்னில் வரக்கூடிய இங்கிலீஷ், அதிலே வரக்கூடிய மேத்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜிகே. இந்த 4க்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அது போக இந்த ஜிகே ஷார்ட்கட் சீரிஸை நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா நான் சொன்னோம்ல இப்போ இந்த ஒரு சில ஸ்டாட்டிக் ஜிகே அதுவுமே இதில் இன்க்ளூட் ஆகும். நீங்கள் அதெல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இதில் வர்ற ஒவ்வொரு வீடியோவுமே இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே மனப்பாடம் ஆயிரும். அந்த அளவுக்கு அதில் ஷார்ட்கட்டோட டீச் பண்ணியிருப்பார். ஓகே. நம்ம பிரதீப் சார் தான் டீச் பண்ணியிருப்பார். நீங்கள் அதை திரும்பி ரிவைஸ் பண்ணணும், திரும்பி ஒரு வாட்டி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு இதெல்லாம் ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பார். அதனால் எல்லாருமே இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயும் இது வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இப்போ ரீசனிங் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன் ஒரு வீடியோவில். அதாவது எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருப்பேன். அடுத்து லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஓகே. மாடுலர் அரித்மெட்டிக்கு ஒரு வீடியோ, டிசிஷன் மேக்கிங் அல்லது சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோஸ்லாம் இதில் இருக்குது. இன்னும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெஷின் இன்புட் அவுட்புட் இருக்குது, வேர்டு ஃபார்மேஷன் இருக்குது, அதெல்லாம் நான் இதில் வந்து ஆட் பண்ணுவேன். இன்னும் வேறு எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ மாதிரியே கொஞ்சம் மிக்ஸ்டு கொஷின்ஸுமே இதில் நான் வந்து கொடுப்பேன். ஓகே. அடுத்ததாக ஜிகேல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக சிஜிஎல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இது ஒரு 10 வீடியோவாவது வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்து மேத்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோன்டி ஹாலுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்க்கும் வீடியோ கொடுத்துட்டேன். ஓகே. இன்னும் மிஸ் ஆகிற ஒரு சில டாபிக் வந்து இந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து அப்டேட் ஆகிரும். அடுத்து இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ்க்கு ஒரு வீடியோ, கிளாஸஸ்க்கு ஒரு வீடியோ, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸுக்கு ஒரு வீடியோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஒரு வீடியோ. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, புதுசாக கேட்குறது, இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ஷார்ட்கட் சீரிஸுமே வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இதே நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் இதில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நியூ வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய 2.0 சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.